கார் அப்படின்றது பொதுவாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து ஏதாவது ரோட்டில் காரை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம். அது BMW இல்லை மெர்சிடிஸ் பென்ஸு அந்த மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. சும்மா மாருதி 800 போனால் கூட அந்த கார் நின்றுச்சுன்னா அந்த காரை சுற்றி பார்ப்போம். உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உத்து பார்க்குறது வழக்கம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருந்தது கார் மேலே. ஸோ எப்போதுமே மக்களுக்கு இந்த கார் மேலே உள்ள கிரேஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கார் மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஒன்றா மாறிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட மாடல்ஸு, ஏகப்பட்ட வெரைட்டிஸு அண்ட் மக்கள் அதை செலக்ட் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. என்ன மாதிரியான கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பில்டு குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க, ஒரு சிலர் இன்ஜின் ரிலையபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து எனக்கு கேபின் ஸ்பேஸ் உள்ளுக்க நல்ல வைடாக வேணும் அந்த மாதிரி விஷயங்களை டிபெண்ட் பண்ணி போகிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க பிராண்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறது. அந்த பிராண்டு எப்படிப்பட்ட காரை தயாரித்தாலும் சரி நான் அந்த பிராண்டில் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த கார் வாங்குறதுல முக்கியமான பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து இன்ஜின். என்னதான் வந்து பில்டு குவாலிட்டி இல்லை ஃபீச்சர்ஸு இல்லை மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட இன்ஜின் வந்து ரொம்பவே முக்கியமான ப்ளே பண்ணுது. சேஃப்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய பேர் வந்து இன்ஜினை ஒரு சேஃப்டி பேராமீட்டராக பார்க்குறதே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இன்ஜின் வந்து நமக்கு தகுந்தாப்பில் இருந்தால் தான் நான் மிதிக்கிற ஆக்சலரேஷனுக்கு, நான் கொடுக்குற கியருக்கு வந்து எனக்கு தேவையான இடத்துக்கு அந்த இன்ஜின் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ முன்னாடி போகிற காரை நான் ஓவர்டேக் பண்ணணும், எதிரில் ஒரு லாரி வருது அப்படின்றப்போ அந்த 1 செகண்ட் கேப்புக்குள்ளே நான் அதை ஓவர்டேக் பண்ணி போயிடணும். ஸோ அந்த இடத்துல இன்ஜின் கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படின்னா கூட அது நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ சேஃப்டிக்கு மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு விஷயம் இன்ஜின் தான். இன்ஜினோட பவர் அது நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறது. சும்மா ரோட்டில் ஓடுறது எல்லா விதமான காரும் ஓடும், ஆல்டோவும் ஓடும், BMWவும் ஓடும். நம்மளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அது எல்லாமே கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அந்த காரு எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன்சியை கொடுக்குது, எந்த மாதிரியான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான பவர் அது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஜினை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் வண்டி ஓட்டிகிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே ரோடு மேலே தான் இருக்குது. என்னோடய வாயும் என்னோடய மூளையும் மட்டும்தான் அந்த வேலையை பண்ணுது. ஹைவேல தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே தான் ஓட்டுறேன். ஸோ அதனால் நம்ம பாதுகாப்பான முறையில் தான் இந்த வீடியோவை எடுக்கிறோம். என்னதான் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்து நம்ம இன்ஜினை செலக்ட் பண்ணாலும் கூட அதை நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட பர்ஸுக்கு பெரிய ஆப்பா வச்சிடும். எப்படி நம்மளோட இன்ஜினுக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட கெரியருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் தெரியாமல் ஒர்க்கில் சமாளிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இதை பாருங்க. இன் ஆஃபீஸ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் பட் ஸ்பீக்கிங் நாட் கமிங். நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. In the office English is important but I'm not able to speak it. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி இன்ஸ்டன்ட்டாக கரெக்ஷன் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? மற்ற கோர்ஸ் மாதிரி டீச்சர் ஆன்லைனில் வர வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்க வேணாம். நீங்கள் எப்போ வேணாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு ஏற்ற டைமிங்கில் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்கலாம். 1000+ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் அன்லிமிட்டடாக இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணாலே போதும். சில வாரங்கள்லேயே இங்கிலீஷ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே வந்து நோட் பண்ணுவீங்க. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். வாட்ஸ்அப், யூடியூப், புக்ஸ் மூலமாக உங்களோட நாலேஜை வளர்த்துக்கலாம். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. ஸோ ஒர்க் ஆகாத மெத்தட்ஸை விட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக 75% ஆஃபரோட சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்குங்க. முதல்ல ஒரு இன்ஜின் எப்படி சிம்பிளாக ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சேம்பர் ஒன்று இருக்குது. அந்த சேம்பருக்குள்ளே ஒரு பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டன் மேலேயும் கீழே நகர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிஸ்டனுக்கு கீழேயே ஒரு ஷாஃப்ட் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிஸ்டன் மேலேயும் கீழேயும் நகரும் போது அந்த ஷாஃப்ட்டில் அது வந்து ஒரு ரொட்டேஷனாக உருவாக்குது. இப்போ நம்ம எரிபொருளாக போடக்கூடிய பெட்ரோலோ டீசலோ எப்படி இந்த ரொட்டேஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த சேம்பருக்குள்ளே தான். இந்த சேம்பருக்கு மேலே 2 ஓப்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 வேல்வு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வழியாக ஃபியூவல் உள்ளே வரும், இன்னொன்று வழியாக எக்ஸாஸ்ட் வந்து வெளியில் போகும். இப்போ அந்த பிஸ்டன் கீழ் நோக்கி போகும்போது இந்த பக்கம் உள்ள வேல்வு வந்து ஓப்பன் ஆகும். அப்போ அது வழியாக எரிபொருள் வந்து உள்ளே வரும். எரிபொருள் மட்டும் கிடையாது, ஏர் ஃபியூவல் மிக்சர், காற்றும் எரிபொருளும் கலந்த கலவை வந்து உள்ளே வரும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்று எரிபொருள் கலவையை அந்த பிஸ்டன் மறுபடியும் மேலே போகும்போது கம்ப்ரஸ் பண்ணும். அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்கும், அழுத்தத்தை உருவாக்கும். இப்போ அந்த குறுகிய இடத்துக்குள்ள அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து பற்ற வைக்கப்படும் போது, அதாவது அங்கே ஒரு நெருப்பை கொடுத்து நம்ம பற்ற வைக்கும் போது அது பயங்கர வெடிப்பாக மாறுது. ஸோ இந்த வெடிப்பு இல்லை இந்த கம்பஷன் தான் வந்து அந்த பிஸ்டனை மறுபடியும் கீழ் நோக்கி தள்ளுது. இந்த வெடிப்பு மூலமாக தான் அந்த பிஸ்டன் மேலேயும் கீழேயும் நகரும். அதுதான் அங்கே ஒரு ஷாஃப்ட்டில் வந்து ஒரு ரொட்டேஷனை உருவாக்குது. அடுத்த தடவை அந்த பிஸ்டன் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேம்பரில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாம் இன்னொரு வேல்வ் வழியாக வெளியே போயிடும். ஸோ இதில் 4 ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றதுனால இதை தான் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே நான் சேம்பர்னு சொல்லி குறிப்பிட்டேன் இல்லையா, அதுதான் வந்து சிலிண்டர். இப்போ நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் வந்து
சிங்கிள் சிலிண்டரோடது. இதே மாதிரி 2-3 சிலிண்டர் ஒரே ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம். சரி, எதுக்காக நம்ம சிலிண்டரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்? ஏன்னா சிம்பிளா ஒரு பெரிய சிலிண்டரா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிகப்படியான ஃபியூவல் போக போகுது, அதிகப்படியான பவர் கிடைக்க போகுது. எதுக்காக சம்மந்தமே இல்லாம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரிய சிலிண்டர் சிங்கிள் சிலிண்டரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ஒரு தடவை நமக்கு ஃபியூவல் உள்ள போய் வெடிப்பு நிகழும் போது நமக்கு அந்த ரொட்டேஷன் அது 2 ரொட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒரு ரொட்டேஷன்ல அந்த வெடிப்பு நிகழுது, 2வது ரொட்டேஷன்ல எக்ஸாஸ்ட் வெளியில போகுது, 3வது ரொட்டேஷன்ல தான் வந்து நமக்கு மறுபடியும் அந்த ஃபியூவல் வந்து உள்ள வரும். எவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு கேட்குது பாரு. ஸோ இதுதான் சிங்கிள் பெரிய சிலிண்டரா கொடுக்கறதோட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான பெரிய சிலிண்டரா கொடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய பவர் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதனால சவுண்டு, நாய்ஸு, வைப்ரேஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பவர் ஸ்ட்ரோக்ல வந்து நமக்கு உருவாகக்கூடிய அந்த டபுள் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த டபுள் ரொட்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல வந்து நமக்கு பவர் ஸ்ட்ரோக் உருவாகக்கூடியது. அப்படின்றதுனால நமக்கு அங்கே ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும், அங்கே டார்க்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் 2வது ரொட்டேஷன் அதோட பை ப்ராடக்ட் தான் அப்படின்றதுனால ஸோ முன்னாடி இருந்த அந்த பவர் ஸ்ட்ரோக்கை விட இந்த ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். அதனால அன்ஈவன் டார்க் வந்து அந்த இடத்துல உருவாகும். அதனால இது ஒரு ஸ்மூத்தரான இன்ஜினா இருக்காது. அண்ட் இங்க பெரிய சிலிண்டர் உருவாகிறதுனால அதுல உருவாகக்கூடிய பவர் ஸ்ட்ரோக் அந்த வெடிப்பும் வந்து ரொம்ப பயங்கரமா நடக்கும். ஸோ அந்த வெடிப்பை ஹேண்டில் பண்றதுக்கான போதுமான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுக்கணும். இன்ஜினோட ஸ்ட்ரக்சர்னு மட்டும் இல்லாம அந்த இன்ஜினை ஹோல்டு பண்ணக்கூடிய இந்த சாசியோட ஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதா, ஸ்ட்ரென்த்தானதா இருக்கணும். ஸோ அப்போ ஓவராலா இதோட வெயிட் அண்ட் சைஸ் இது எல்லாமே வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு அதிக பவரும் தேவை, அதே நேரத்தில் இந்த வெயிட் ஸ்ட்ரக்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, வைப்ரேஷன் நாய்ஸும் கம்மியாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான மல்டி சிலிண்டர் ஆப்ஷனை வந்து கொண்டு வராங்க. இந்த மல்டி சிலிண்டர் கார் அப்படின்னு சொல்லி வரும்போது 3 சிலிண்டர், 4 சிலிண்டர், 6, 7, 8 இந்த மாதிரி மல்டிபிள் சிலிண்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி, இன்ஜினியரிங்க்கு தகுந்த மாதிரி இந்த சிலிண்டர் ஆப்ஷன்ஸையும் அண்ட் சிலிண்டரை எந்த மாதிரி டிசைன் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதையும் வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஹோண்டாவோட ஐவிடெக் அப்படின்ற இன்ஜின். இது வந்து ஒரு 4 சிலிண்டர் 1.2 லிட்டருக்கான இன்ஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வால்வு போகிறத பார்க்க முடியும். இந்த 4ம் வந்து ஏர் இன்டேக்கான வால்வு. ஸோ இதை வச்சு தான் நம்ம 4 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த சிலிண்டர் எல்லாம் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த பவர் ஸ்ட்ரோக்கும் நடக்கும். இப்போ சிங்கிள் சிலிண்டரில் நமக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக்குக்கு 2 ரொட்டேஷனை வந்து அது உருவாக்கணும். அதே நம்ம 2 சிலிண்டராக போடும்போது இந்த 2 சிலிண்டரும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற சமயத்தில் ஒரு ரொட்டேஷனுக்கே ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து நடக்கும். அதே 4 சிலிண்டராக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் ஒவ்வொரு பவர் ஸ்ட்ரோக் உருவாகிற மாதிரி வைக்க முடியும், இல்லை ஒவ்வொரு 180 டிகிரிக்கும் ஒவ்வொரு பவர் ஸ்ட்ரோக் உருவாகிற மாதிரியும் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸாக உருவாக்குறது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், பவர், டார்க் இது எல்லாத்துலேயும் வித்தியாசத்தை கொண்டு வரும். 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பாக்டான சைஸ்ல ஒரு ஃபியூவல் எக்கனாமியை பேஸ் பண்ணி உருவாக்குனதா இருக்கும். என்னதான் அதுல நல்ல ஃபியூவல் எக்கனாமி கிடைச்சாலும் கூட அதுல இந்த வைப்ரேஷன், நாய்ஸ் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஜின்ல வந்து ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்காது. அடுத்தபடியா இன்ஜின் பாராமீட்டர்ஸ்ல லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. 1 லிட்டர் இன்ஜின், 1.2 லிட்டர் இன்ஜின், 1.5 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. நம்ம பைக்லலாம் வந்து சிசின்னு குறிப்பிடுவோம் இல்லையா, 100 சிசி, 125 சிசி, 150 சிசி அந்த மாதிரி குறிப்பிடுறது தான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி லிட்டர்ஸ்ல குறிப்பிடுறாங்க. இந்த சிசி அப்படின்றது கியூபிக்கல் சென்டிமீட்டர், அதாவது அந்த சிலிண்டரோட வால்யூமை குறிப்பிடக்கூடியது தான் இந்த சிசி. இப்போ 100 சிசி அப்படின்னா 100 மில்லி லிட்டர் ஆஃப் ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து அது உள்ள போக முடியும் அப்படின்றத குறிப்பிடுறது தான். அதே கார்ல வந்து ஒரு சிலிண்டர் கிடையாது இல்லையா, 3 சிலிண்டர் இருக்கும், இல்லை 4 சிலிண்டர் இருக்கும். அப்போ 4 சிலிண்டருக்கும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா 1.2 லிட்டர், அதாவது 1200 சிசி அளவுக்கான அந்த கியூபிக்கல் சென்டிமீட்டருக்கான கெப்பாசிட்டி அது உள்ளே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த லிட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். இந்த லிட்டர் அதிகமாகும் போது அதோட பவர் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா இந்த லிட்டர் அப்படின்றது ஏர் ஃபியூவல் மிக்சர் எந்த அளவு உள்ள போகுது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் இந்த லிட்டரை குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ இது அதிகமாகுது அப்படின்றப்போ உள்ள போகக்கூடிய ஏர் ஃபியூவல் மிக்சரும் அதிகமாக இருக்கும். அப்போ அது மூலமாக கிடைக்கக்கூடிய கம்பஷனில் அதிகப்படியான பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு 1 லிட்டர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து ஒரு பெட்டரான பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இதில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு புரியும். பெரும்பாலும் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் வந்து இந்த 1 லிட்டர் கெப்பாசிட்டியை கொண்டு தான் இருக்கும். அதுக்கு காரணம் அதோட சைஸ் கம்மி, 3 சிலிண்டர் தான் இருக்குது அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூவல் எக்கனாமி எல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதுனால அதோட கியூபிக்கல் சென்டிமீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே 4 சிலிண்டர் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் 1.2, 1.5 மாதிரியான பெரிய கியூபிக்கல் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ அதில் அதிகப்படியான பவர் ப்ரொடியூஸ் ஆகும். பட் அங்கே வந்து ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் ஃபியூவல் எக்கனாமி.
அடுத்தபடியா இன்ஜினோட பாராமீட்டர்ல பவர் அண்ட் டார்க்கை வந்து குறிப்பிடுவாங்க. இப்போ ஒரு இன்ஜின் இருக்கு அப்படின்னா இது வந்து 100 PS ஆஃப் பவரை வந்து கொடுக்கக்கூடியது, இல்ல 120 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பவர் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வேலையை எவ்வளவு விகிதத்துல அது செஞ்சு முடிக்குது, இல்ல இப்படி கூட சொல்லலாம், ஒரு வேலையை எவ்வளவு வேகமா அது செஞ்சு முடிக்குது அப்படின்றத குறிப்பிடக்கூடியதுதான் பவர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட இங்க ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு நகர போகுது. ஸோ இந்த கார் வந்து ஸ்லோவா 10 செகண்ட்லயும் போய் பாயிண்ட் பி அடைய முடியும், இல்ல ஒரே செகண்ட்ல தொங்கின்னு போயும் பாயிண்ட் பி அடைய முடியும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பவர் கம்மியா இருக்கும் போது அதே இடத்துக்கு தான் அது போக போகுது, அதே கார் தான் போக போகுது. ஆனா கம்மியான பவர் காரணமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்குது. அதுதான் அந்த 10 செகண்ட் மெதுவா போகுது. அதே காரு அதே பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அதிகப்படியான பவர் இருக்கும் போது அது ஸ்வங்கின்னு போயிருது. எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா போகுது? அதுக்கு அர்த்தம் நம்ம ஸ்பீடை மட்டுமே குறிப்பிடுறோம் அப்படின்றது கிடையாது. டார்க் மல்டிப்ளைடு பை ஆர்பிஎம், அதுதான் பவர். இப்போ டார்க்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நம்ம நட்டு போல்டெல்லாம் கழட்டி இருப்போம், ஸ்பேனர்ஸை பயன்படுத்தி இருப்போம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு குட்டியான ஸ்பேனரை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கழட்டும் போது அந்த நட்டு டைட்டா இருக்கும் போது அது ஈஸியா கலராது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்னதான் அதிகப்படியான ஃபோர்ஸை கொடுத்தாலும் இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால அந்த நட்டை கழட்டுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருது. இப்போ நம்ம இதுல லைட்டான ஃபோர்ஸை கொடுத்தாலே போதும், அந்த நட்டை வந்து நம்மளால ஈஸியா கழட்ட முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டார்க் அப்படின்றது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் மல்டிப்ளைடு பை டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அப்ளை பண்றோம் அப்படின்றது. அப்போ டிஸ்டன்ஸை இன்னுமே நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இன்னுமே கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், இந்த நட்டை கழட்டுறதுக்கான ஒரு டார்க் வந்து உருவாயிரும். இப்போ அந்த டார்க்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை கம்மியாக்குறதுக்காக நம்ம எப்படி இங்க டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துறோமோ இதே வேலையை தான் நம்ம கார்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷனும் பண்ணுது, அதாவது கியர்ஸும் வந்து பண்ணுது. கியர்ல வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடும்போது அதுல டார்க் வந்து அதிகமாகுது. ஏன்னா அதோட அந்த கியர் வீல் வந்து பெருசா இருக்கு அப்படின்றதுனால அதிகப்படியான டார்க் அது ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, இந்த டார்க் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வண்டியிலலாம் பிக்கப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, டார்க் தான். ஸோ வண்டி வந்து நகராம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து எவ்வளவு வேகமா ஆக்சிலரேட் ஆகி ஸ்பீடை பிக்கப் பண்ணுது அப்படின்றது தான் இந்த டார்க். பட் இது ஸ்பீட் அச்சீவ் பண்றதுக்குன்னு மட்டும் கிடையாது, வண்டிக்கு வந்து ஒரு நல்ல புல்லிங் பவரை வந்து கொடுக்கக்கூடியது, ஒரு நல்ல இழு விசையை கொடுக்கக்கூடியது. அது நம்ம எவ்வளவு அதிகமா லோடு ஏற்றினாலும் டார்க் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை ஈஸியா இழுத்துரும். அதே மாதிரி ஸ்லோப்ல ஓட்டுறோம், ஹில்ஸ் ஏரியாவில் ஓட்டுறோம், அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து டார்க் அதிகமா இருக்கக்கூடிய வண்டிகள் பெருசா சிரமப்படாது, ஈஸியாவே வந்து ஏறி போகும். ஸோ கார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் மட்டுமே கிடையாது, கியர்ஸும் இருக்குது அப்படின்றதுனால இந்த டார்க்கை வந்து நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும். இப்போ டார்க் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு காரை கூட நம்ம ஆர்பிஎம் அதிகப்படுத்தி ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது நமக்கு அதிகமான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே ஒரு இன்ஜின்ல டார்க் அதிகமா இருக்கு, பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா டார்க் இருக்கிறதுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணும், நல்லாவே ஸ்டார்டிங் டார்க் நல்லாவே கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அதால் ஒரு நல்ல ஸ்பீடை வந்து ரீச் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வரக்கூடிய கியர்ஸில் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. உங்களுக்கு எப்போதுமே டார்க் அதிகமாக தேவை, லோடு வச்சு தான் ஓட்டுவீங்க, ஹில்ஸ் ஏரியாவில் தான் ஓட்டுவீங்க, இல்லை சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டார்க் பேராமீட்டரை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை அந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அதிக பவர் இருக்கிறது வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கலாம். அடுத்தபடியாக என்ன ஃபியூவல் இன்ஜினை வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. பெட்ரோல் வாங்கணுமா, டீசல் வாங்கணுமா, இல்லை சிஎன்ஜி இருக்கிறது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் டீசல் வாங்கினா அது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, நல்ல ரிலையபிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதெல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு இல்லை. பட் டீசல் தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சும்மா பேருக்காக டீசல் வாங்கி அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம எதுக்காக வாங்குறோம், அந்த ஃபியூவலை எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல் டீசலோட எனர்ஜி டென்சிட்டியை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலோடது 33.7 மெகா ஜூல்ஸ் பெர் லிட்டர் இருக்கும், அதே டீசலோடது 36.9 மெகா ஜூல்ஸ் பெர் லிட்டர் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லேயே நமக்கு தெரியுது ஆப்வியஸாக டீசல் வந்து அதிக எனர்ஜி டென்சிட்டியே கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக ஒரு ஸ்பார்க் பிளக் வச்சு நெருப்பை நம்ம மேனுவலாக உண்டு பண்ணி தான் வந்து அந்த பெட்ரோலை ஃபயர் பண்ணுவோம். அதே இந்த டீசல் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஸ்பார்க் பிளக்கும் தேவைப்படாது. அது அங்கே கம்ப்ரஸ் ஆகுது இல்லையா, அந்த கம்ப்ரஸர்லேயே அதோட டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இக்னைட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமான விஷயம், டீசலை பொறுத்த வரைக்கும் அது அந்த கம்ப்ரஷனில் அதுவாக தீப்பிடிச்சு எரியுது அப்படின்றதுனால அதோட அந்த கம்பஷன் வந்து இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டீசல் அப்படின்றது ஆப்வியஸாக பவர்ஃபுல்லு தான். நீங்கள் ஒரு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாலே பெட்ரோலை விட டீசலில் வந்து அந்த டார்க்லாம் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க, பவரும் வந்து அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் டீசல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தேவையில்லாதது. ஏன்னா சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு பெட்ரோலே வந்து போதுமானது, இல்லை சிட்டிலேயே எனக்கு டார்க் அதிகமாக தேவை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டீசல் போகலாம்.
ஹைவேலையே நான் ஓட்டுவேன் பெரும்பாலும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் டீசல் போகலாம். மேனுவலில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க டீசல் போகலாம். அண்ட் மெயினாக டீசல் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து டார்க்குக்காக தான். நீங்கள் வந்து ஆக்சலரேஷனே கொடுக்காம ஃபஸ்ட் கியரில் போட்டு கிளச்சை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஹில்ஸு கூட அழகாக மெதுவாக ஏறிக்கிட்டே இருக்கும் அது. ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் வந்து அவ்வளோ அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீசல் இன்ஜின் அப்படின்றது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெவியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுனால அதோட காஸ்ட் அதிகமாக தான் வரும். ஸோ ஒரு சிம்பிளான இன்ஜின் வேணும், சிம்பிளான ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பெட்ரோல் இன்ஜினை சூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக சிஎன்ஜி. டாக்ஸி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா சிஎன்ஜி வாங்கி மாட்டிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு பெட்டர் ஃபியூல் எக்கனாமி கிடைக்கும். மற்றபடி அதில் பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் டாக்ஸிக்காக மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, டெய்லியும் காரில் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் சிஎன்ஜி போகலாம். ஏன்னா மைலேஜ் வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடா இல்லை டர்போ சார்ஜடா அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான இன்ஜின்ஸில் டர்போ அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அண்ட் இந்த நேமை கேட்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி நமக்கு தெரியும். இந்த டர்போ அப்படின்ற மேட்ரு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், ஆனால் அந்த இன்ஜின் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டர்போ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லோயர் பவர் இன்ஜினை டர்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு ஹை பவர் இன்ஜினாக மாற்ற முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டர்போ சார்ஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இன்ஜின் வந்து ரன் ஆகி அதுலேருந்து எக்ஸாஸ்ட் வருது இல்லையா, இந்த எக்ஸாஸ்ட்டில் ஒரு டர்பைனை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய புகையை பயன்படுத்தி இந்த டர்பைனை வந்து சுத்த விடுறாங்க. அப்படி சுத்தக்கூடிய அந்த டர்பைன் வந்து வெளியில் இருக்கக்கூடிய காற்றை புல் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் வந்து இன்ஜினுக்கு அனுப்புது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஸ்டு ஏர் உள்ளுக்குள்ளே போகும்போது ஏரோட டென்சிட்டி அதிகமாகுது. அப்போ அங்கே அதிகப்படியான ஆக்சிஜன் என்விரான்மெண்ட் உருவாகுது. அப்போ உள்ளே போகக்கூடிய ஃபியூவல் வந்து அதிகப்படியாக பர்ன் ஆகுது. அப்போ அங்கே அதிகப்படியான பவர் வந்து உருவாகுது. அப்போ எதுக்காக நம்ம தேவையில்லாமல் 4 சிலிண்டர் போயிட்டு 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் வாங்கினாலே நமக்கு தேவையான பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிடைச்சிரும். ஆனால் இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டர்போ அப்படின்றது எக்ஸாஸ்ட் மூலமாக தான் ரன் ஆகுது அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் தாண்டும் போது தான் இந்த டர்போ வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஏன்னா எக்ஸாஸ்டோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த டர்பைனும் வந்து எஃபெக்டிவாக சுற்றும். அதுக்கு தகுந்தாப்புல தான் கம்ப்ரஸ்டு ஏரும் வந்து எஃபெக்டிவாக உள்ளே போகும். ஸோ ஒவ்வொரு இன்ஜினும் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு தகுந்தாப்புல ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மை கிராஸ் பண்ணும்போது தான் அதில் அந்த டர்போ சார்ஜ் அப்படின்றது எனேபிள் ஆகும். பட் இப்போ வரக்கூடியதில் இந்த டர்போவை வந்து நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கம்மியான ஆர்பிஎம்லேயே இந்த டர்போ வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிற மாதிரியும் டிசைன் பண்ணுறாங்க. பட் என்னதான் டர்போ கொடுத்துருந்தாலும் கூட இந்த 3 சிலிண்டர் 4 சிலிண்டராக மாறுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிடையாது. அதுக்குன்னு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பெட்ரோலோட டர்போ டீசலோட நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்க்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை இந்த 3 சிலிண்டர்லேயே கொண்டு வர முடியும். டீசல்லையே டர்போ செலக்ட் பண்ணுறது இல்லை 4 சிலிண்டர்லேயே டர்போ செலக்ட் பண்ணுறது வந்து அது இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், வேறு லெவலில் மாற்றி விடும், அது வேறு. பட் பெட்ரோலில் டர்போ செலக்ட் பண்ணுறது நான் வந்து சிட்டிக்குள்ளேயே ஒரு ரஃப்பான டிரைவிங்கு, ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பெட்ரோலில் டர்போவை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 சிலிண்டரில் டர்போவை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒரு கார் எந்தூசியாஸ்டிக்காக இருந்த அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக மேனுவல் கார் தான் வாங்கணும். ஏன்னா மேனுவல் கார் ஓட்டும் போது தான் நீ வந்து ரியலான ஒரு கார் காய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி நீங்கள் மேனுவலாக தான் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக லாரியோ பஸ்ஸோ தான் ஓட்டணும். ஏன்னா அதில் தான் வந்து கியர்ஸ் எல்லாமே, அதிலலாம் கூட இன்றைக்கி கியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ரிஃபைன் பண்ணிடுறாங்க. அண்டு கிளச்சாக இருக்கட்டும், ஸ்டீரிங்காக இருக்கட்டும், இல்லை கியர்ஸாக இருக்கட்டும், அப்படியே ஸ்மூத்தாக அப்படி கியரை வந்து அப்படி விரலை வச்சே போட்டுற முடியும். அந்த மாதிரியான கியர்ஸ் இருக்குது. ஸ்டீரிங் வந்து விரலை வச்சே வந்து நம்மளால் ஆட்ட முடியும். அந்த மாதிரியான ஸ்டீரிங் இருக்குது. பெடல்ஸு அதெல்லாம் சாஃப்டாக தலவாணியை மிதிக்கிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. அப்படின்றப்போ இது வந்து மேனுவல் தான். பட் இருந்தாலும் அந்தளவு வந்து நம்ம முன்னாடி ரஃப்பாக ஓட்டியிருப்போம் இல்லையா, டீசல் இன்ஜின்ஸு, ஜீப்பு, அந்த மாதிரியான வண்டி. நான் ஓட்டினது கிடையாது, நானே இப்போ தான் கார் வாங்கியிருக்கேன். பட் அந்த மாதிரி ஓட்டுற ஃபீல் வந்து இந்த மாதிரியான கார்ஸில் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீ ஒரு கார் கையாக இருந்தால், இல்லை நீ ஒரு எந்துவாக இருந்தால் மேனுவல் தான் ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். பட் ஸ்டில் அது உங்களோட ஆப்ஷன் தான். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் கார் ஓட்டி பழகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து மேனுவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, மேனுவல் வந்து உங்களுக்கு கார் மேலே ஒரு கண்ட்ரோலை வந்து கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா அழுத்த போகிறோம், பிரேக் போட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் மேனுவல் அப்படின்றது அப்படி கிடையாது. உங்களுக்கு காரில் வந்து ஒரு கண்ட்ரோலை கொடுக்கும், ஒரு டிசிப்ளினை கொடுக்கும், எப்படி காரை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கற்றுத்தரும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் மேனுவல் ஓட்டிட்டு அப்புறமா எனக்கு அந்த கிளச்சை போட்டு மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் தாராளமாக மாறிக்கலாம். சரி, இப்போ நான் எந்த இன்ஜின் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த 4 சிலிண்டர் தான் நான் இது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன்.
இந்த காரை வாங்கும்போது எனக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. ஒரு இன்ஜின் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம சரியாக பார்த்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. சும்மா ஏதோ வந்துச்சு, கம்மியான பட்ஜெட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனால் இந்த காரை ஓட்டிட்டு மற்ற கார்களை ஓட்டும்போது, வேறு கார்களை ஓட்டும்போது என்னால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற காரை தவிர மற்ற காரை ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகும். நான் சொல்கிறது இன்ஜின் டிஃப்ரென்ஸு, கேபின் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து டர்போலாம் கிடையாது. இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான். இந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய ரிஃபைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு வேறு எந்த இன்ஜின்லையும் இது வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் கிடைக்கல. மேபி ஹுண்டாயில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு தடவை ஓட்டும்போது நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகும், ஒவ்வொரு இன்ஜினும் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது கொடுக்கக்கூடிய டார்க் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இது ஸ்பீடு, அந்த பவர் அவுட்புட் வந்து நல்லா கொடுக்கும். டார்க் ஏன் கம்மின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே நம்ம அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த VTEC அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து ஆர்பிஎம் அதிகப்படுத்தும் போது ஒரு கிக் வந்து கிடைக்கும். அதாவது அந்த வேல்வு ஓப்பன் ஆகிறது வந்து அதிகமாக ஓப்பன் ஆகும், ஃபியூவலுக்கான வேல்வு. ஸோ அப்படின்றப்போ நமக்கு அதிகப்படியான ஃபியூவல் உள்ளே வரும். ஸோ அந்த இடத்துல பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஹைவேஸ்க்கு இந்த இன்ஜின் ஓகே, பட் சிட்டி ரைட்ஸுக்கு இது வந்து ஓகே கிடையாது. ஏன்னா பெட்ரோல் அப்படின்றதுனால டார்க்கு கம்மி, அடிக்கடி கியர் ஷிஃப்ட்ஸை மாற்ற வேண்டி இருக்கும். அண்ட் ஹில் ஏரியா அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னாலும் அடிக்கடி வந்து நமக்கு அந்த கியரை வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு 4 சிலிண்டர் தான் வேணும், ஏன்னா அந்த ஸ்மூத்னஸ் ரிஃபைன்மெண்ட்காக. ஸோ அதில் 1.5 லிட்டர் தான், 1.2 அப்படின்றது கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் மேனுவல் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக டீசல் தான் செலக்ட் பண்ணுவேன், பெட்ரோல் செலக்ட் பண்ண மாட்டேன். அதே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படின்னா எனக்கு பெட்ரோலே போதும், டீசல் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடா இல்லை டர்போவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெட்ரோல் செலக்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக டர்போ சூஸ் பண்ணுவேன். டீசல்னால் எனக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடே போதுமானது. அண்ட் அடுத்த விஷயம், இந்த காரை வந்து நான் மாற்ற தான் போகிறேன். ஏன்னா தான் கார் நல்லா இருந்தாலும் கூட என்னோட உயரத்துக்கு வந்து இந்த காரு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வந்து தை சப்போர்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த கிளச்சை எனக்கு அடிக்கடி மிதிக்கும் போது எனக்கு வந்து கால் கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்டு லெக் பெயின் வருது, காலே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிடுது, சில நேரத்தில் உணர்ச்சி இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் வந்து ஆட்டோமேட்டிக்கு மூவ் ஆக போகிறேன். அண்ட் என்ன காருக்கு மூவ் ஆகிறேன் அப்படின்றத ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம கவர் பண்ணது ரொம்ப குட்டியான ஒரு டாபிக் தான் இன்ஜினில். அதாவது ஓவராலாக எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். இதில் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் நம்ம டீட்டெயிலாக போகும்போது இன்னுமே வந்து அதில் பயங்கரமான இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.